அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரிம்மா. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்களேன் ப்ளீஸ். போறேம்மா. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன் ப்ளீஸ். போயிட்டு தானம்மா இருக்கேன். கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை பத்திரமா பாத்துக்கோ. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே ப்ளீஸ். போறேம்மா இருங்கம்மா. அண்ணே இங்கதான் நிப்பாட்டுங்க. வெண்பா, வெண்பா, ஏய் வெண்பா, இங்க இருந்து போடி. இங்க எதுக்கு வந்த? உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, ஏன் வந்த? ரேணுகா, வெண்பா இங்க. வெண்பா, வெண்பா. ஏ மல்லி, என்ன திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி அப்படியே வந்துட்ட? முதல்ல வெளியே போ. ஏய் வெண்பா எங்க நிஷா? வெண்பாவெல்லாம் நீ பார்க்க முடியாது, வெளில போ. ஐயோ, ஆபத்து புரியாம பேசுறீங்களே. வெண்பா எங்க? ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இங்க எதுக்கு வர? ஐயோ, நான் இனிமே வரமாட்டேன், சத்தியமா வரமாட்டேன். இப்ப என் பொண்ணு எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. வெண்பா, வெண்பா. ஏய் ஏய், எங்க போற? ஏய் மல்லி, வெண்பா. ஏய் மல்லி, மல்லிமா, மல்லி என்ன பண்ற? ஒண்ணதா என்ன அப்பா என்ன பண்ற? டா மல்லி, என்னதான் பண்ற? ஏய் பாக்ஸ் எதுக்கு இருக்கு? தள்ளுங்க வைங்க. மல்லி தள்ளுங்க. ஏய் அப்பா, இதுல பாம் இல்ல. நல்ல வேளை பாம் இல்ல. மல்லி, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி தறிக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்த? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்படி பதற? ஏய், என்ன தள்ளி விட்டு வர போற? பெரிய பவுன்சர்னு நினைப்பா உனக்கு? ஆமா, என்ன கூட தள்ளி விட்டு தான் உள்ள போறான். மலிமா, என்ன மலிமா, எதுக்கு இப்படி ஓடி வந்தீங்க? அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு? ஏமா, கேக்குறோம்ல, பதில் சொல்ல புரியா இல்லையா? அந்த பாக்ஸ்ல என்னதான் இருந்துச்சு? அந்த பாக்ஸ்ல பாம் இருக்குன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. யார் சொன்னா? எப்ப சொன்னாங்க? அப்பா, இவ ஏதாவது கதை விடுவா? இவளை பத்தி நமக்கு தெரியாதா? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்ப்பா. கம்ப்ளீட் டிராமா. இவ ஏற்கனவே டிராமா குயின் தானே, அதான் இப்படி ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்து அவ டிராமாவை ஆரம்பிச்சிட்டான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பாரு மல்லி, எல்லாத்தையும் விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடக்கூடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும், என் கோபம் என்னன்னு உனக்கு தெரியும். எது சொன்னாலும் உண்மையை சொல்லணும். என்ன பாம்? யார் போன் பண்ணது? உங்க வீட்ல பணம் காணாம போச்சுல்ல, அந்த பணத்தோட சம்பந்தப்பட்ட ரகு தான் மிரட்டினா. அந்த ரகு மிரட்டினானா? ஏன் உன்னை மிரட்டினா? அவனோட ஆளை நான் தானே புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சேன். அதனால அவன் பிடிபடுற மாதிரி ஆச்சுல்ல. அதுக்காக அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, உன் பொண்ணு பேக்ல பாம் வச்சிருக்கேன், போய் முடிஞ்சா காப்பாத்திக்கோன்னு சொன்னான். ஆனா பாம் எதுவும் இல்லையே, வெறும் டப்பா தானே இருக்கு. அதான் தெரியல, சும்மா பயமுறுத்துறதுக்காக ஃபோன் பண்ணா போல. அந்த கதிரேசனை இந்த கேஸை கைவிட பை. சுடர், நீ நினைச்சா அவர் அந்த முடிவை எடுக்க வைக்க முடியும். யோசிச்சு என்ன பண்ணலான்னு பாரு. இப்போ மனசு வைக்கிற ரகு, நீ கவலைப்படாத. வெண்பா, ஐயோ, என் பொண்ணு பேக்ல பாம் வச்சிருந்தாங்களா? என் பொண்ணு பேக்ல வச்சிருந்தாங்களா? கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? எப்படி அவங்க இப்படி ஒரு மிருகமா இருக்காங்க? ஒரு குழந்தை கூட பார்க்க மாட்டாங்களா? காட்டு மிரண்டிங்க, காட்டு மிரண்டிங்க. வெண்பா செல்லும், யாரு செல்லும் அத உன் பேக்ல வச்சது? எனக்கு தெரியல ரேணுமா.
ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறம் பேகை கிரவுண்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு இருந்தேனா அப்போ யார் வச்சாங்கன்னு தெரியல. பேகெல்லாம் அப்படி எங்கேயும் வச்சுட்டு போகாத என்ன? ஆ? நமக்கு வேண்டாதவங்க நம்மள சுத்தி இருக்காங்க. ராஸ்கல், எப்படி ஒண்ணு தேடி பிடிச்சிருக்காங்க பாரு. அப்பா, இனிமே என் பொண்ணு வேன்ல வர வேண்டாம்ப்பா. நீங்க இல்லன்னா கார்ல போய் நம்ம கூட்டிட்டு வந்துருவோம். இவ தனியெல்லாம் வர வேண்டாம்ப்பா. இவ உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா. சரிம்மா, அப்படியே பண்ணலாம். நீ அழாதம்மா. என் பொண்ணு சுத்தி இப்படி ஒரு ஆபத்து இருக்கு, நான் எப்படி அழாம இருக்க முடியும்? அக்கா, நீ ரொம்ப எமோஷனல் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீ டென்ஷன் ஆகாத, அப்பா பாத்துப்பாரு. என் மல்லி, இப்போ உனக்கு நிம்மதியா? இப்போ உனக்கு சந்தோஷமா? எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணு உயிரை பணைய வச்சு விளையாடுவியே, உன் தந்திரத்துக்கெல்லாம் என் பொண்ணை யூஸ் பண்ணுவியே. இப்ப என் பொண்ணு எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? இங்க பாருங்க ரேணுகா, அவ விஜய் பொண்ணு மட்டும் இல்ல, ஏன் பொண்ணும் தான். அவளை இவ்ளோ நாளும் நான் தான் வளர்த்திருக்கேன். நான் அவ வாழ்க்கைய பணிய வைப்பேனா? தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏய், நீ பணைய தாண்டி வச்சிருக்க. காணாம போனது என் அப்பா பணம். அத பத்தி உனக்கு என்னடி கவலை? நீ எதுக்கு அந்த ரவுடி துரத்திட்டு போன? உனக்கு அந்த ரவுடிய பிடிக்கணும். உன் திறமைய பாராட்டி போலீஸ் உனக்கு மெடல் குத்தணும். 4 பேரு மல்லி மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லணும். அதானே அதானே உனக்கு வேணும்? நீ மெடல் வாங்கி குத்துறதுக்கு என் பொண்ணு உயிர்தான் கிடைச்சதா? உன் ஆசைக்காக என் பொண்ணு வாழ்க்கையை பணைய வைப்பியா? இப்படி ஒரு பெரிய பகைய என் பொண்ணுக்கு இழுத்து விட்டுட்டியடி. இது பாருங்க ரேணுகா, நீங்களா எதையோ புரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க. அவன் உங்க வீட்டு பணத்தை எடுத்தாங்கிறதுக்காக மட்டும் நான் அவனை பிடிக்க போகல. அவன் விஜய்க்கும் எதிரிதான். விஜயோட ப்ராஜெக்ட் பூமி பூஜை நடக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பணத்தை கொடுத்திருக்கான். அதுக்காக தான் முக்கியமா அவனை துரத்திட்டு போனேன். யார்கிட்டயும் மெடல் வாங்கி குத்திக்கணும்னு எனக்கு எதுவும் அவசியம் இல்ல. சரிடி, துரத்திட்டு போனல்ல, புடிச்சியா? அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சியா? ஒண்ணும் பண்ண முடியாம இப்படி ஒரு ஆபத்தை இழுத்துட்டு வந்திருக்கேன். போலீஸ் பாத்துப்பாங்கன்னு விலைக்கு நிக்க வேண்டியதானே? பெரியவங்க பாத்துப்பாங்கன்னு போக வேண்டியதானே? அதிக பிரசங்கித்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணி என் புள்ள வாழ்க்கைய பிரச்சனை ஆகிட்டியே. அப்பா, இதுக்குதான் சொன்னேன், அந்த பண விஷயத்தை இதோட விட்டுடுங்கப்பா. ஒரு 50 லட்சம் என் பொண்ணை விட பெருசாப்பா உங்களுக்கு. இப்ப பாருங்க, அந்த 50 லட்சம் ரூபாய் என் பொண்ணு உயிரை பலி கேக்குது. ஏ ரேணுகா, துரத்திட்டு போனியே அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் புடிச்சியான்னு கேட்டீங்கல்ல? நான் புடிச்சிருப்பேன். நேத்தே அவனை லாக்அப்ல போட்டு முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருப்பேன். ஆனா கூடவே இருக்கிற கருப்பாடு அந்த விஷயத்தை அவனுக்கு போட்டு கொடுத்துருச்சு. அதனால பிடிக்க முடியல. அந்த கருப்பாடு யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அந்த கருப்பாட்டையும் அதோட சேர்ந்த ஆளுங்களையும் நான் புடிச்சு கொடுப்பேன். அன்னைக்கு என் பொண்ண மிரட்டினதுக்காகவும் சேர்த்து முட்டிக்கு முட்டி தட்ட வைப்பேன். அம்மா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமாம்மா? அவன் யாருன்னு சொல்லு. என் கையால போய் அவனை பொலி போட்டுறான். என் பேத்தி பேக்கல பாம் வைக்கிற அளவுக்கு வந்துட்டான்னா அவனை கையை காட்டுமா, அவனை வெட்டி எறிகிறான் பாரு. இங்க பாரு, யாரோ கருப்பாடு உனக்கு தெரியும்னு சொன்னல, அது யாரு சொல்லு. இப்ப விஷயம் வெண்பா வரைக்கும் வந்துருச்சுன்னா இனி அதை அப்படியே விட முடியாது. விஷயத்த சொல்லு. அப்பா, அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியும்பா. இவ கருப்பாடுன்னு யாரு சொல்றான்னு தெரியுமா? என்னதான்ப்பா இவ சொல்றா? இவ பாக்குற இந்த பார்வையில உங்களுக்கு தெரியலையா? ஏய், கருப்பாடுன்னு ஏன் பண்ணே சொல்ற? என் மல்லி, என்ன தைரியம் இருந்தா எங்க வீடேறி வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்வ? அதுவும் என் அக்காவை பத்தியே சொல்லுவ? அப்பா, முதல்ல என்ன விஜய் வீட்ல இருந்து துரத்துனா, இப்ப நான் இங்க வந்து இருக்கேன்ல, இங்க இருந்து துரத்துறதுக்காக இப்படி ஒரு கேம் ஆடுறா. மல்லி, நான் எங்க தாண்டி போகணும்? பேசாம ஓசரிக்க போயிடவா? அங்க நான் போனா நீ நிம்மதியா இருந்துருவியா? நீ எதுக்குமா எங்கேயும் போகணும்? இவள மாதிரி நீ ஒண்ணும் இல்லாதவளா? நீ ராணிமா, நீ எதுக்கு எங்கேயும் போகணும்? அப்பா, இந்த பாம் விஷயம் உண்மையோ பொய்யோ
என் குழந்தை விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இந்த பண விஷயம் நமக்கு வேண்டாம்பா. இந்த பண விஷயத்த நீங்க விசாரிக்கிறதுனாலதான் புது புது எதிரிங்க வராங்க. அவங்க என் பொண்ணு குறி வைக்கிறாங்க. இந்த மல்லியும் அத சாக்கா வச்சுக்கிட்டு என் மேல பழி போடுறதுக்கு இங்க வந்து நிக்கிறான். அந்த பண விஷயத்தை விட்டுடுங்கப்பா. எனக்கு கொடுக்கணும்னு ஏதாச்சும் ஒரு பங்கு வச்சிருப்பீங்கல்ல, அதுல வேணா கழிச்சுக்கோங்க. இல்லனா நான் ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை விட்டுடுங்கப்பா. அப்பா, அக்கா சொல்றது சரிதான். அந்த பண விஷயத்துல நாம தீவிரமா இருக்கோம்னு தெரிஞ்சுதான் இந்த மல்லி அந்த விஷயத்த கையில எடுத்திருக்கா. அதை இத்தோட விட்டுருவோம்பா. நிஷா, நீயும் புரியாம பேசாத. அந்த பாம் விஷயம் உண்மைதான். ரகுன்னு ஒருத்த மிரட்டினதும் உண்மைதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்னுதான் இந்த சமயத்துல நம்ம வெண்பாவை பத்திரமா பாத்துக்கணும். ஏய், நீ எங்க வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும்டி. அப்பா, இப்ப தீர்மானமா இவளுக்கு ஒரு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த பார் மல்லி, காணாம போனது ஏன் பணம். அந்த பணத்தை நான் கடல்ல போட்டதா முடிவு பண்ணிக்கிறேன். அந்த போலீஸ் ஆபீசர்கிட்டே அந்த பணத்தை பத்தி விசாரிக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். இனிமே நீ அந்த பண விஷயத்த நோண்டாத. நீ அந்த பண விஷயத்த நோண்டி என் பேத்தியை நோக்கி ஏதாவது வந்துச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. மல்லி, என் அக்காவை போட்டு கொடுக்கணும்னு வந்த, அது நடக்கல. அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்காத. முகத்துல கரியோட்டி இருக்கு, தொடச்சிட்டு வெளியே போ. அதான் போன்னு சொல்றால போ. செல்லும், கொஞ்ச நாள் உன் பேக வச்சுட்டு எங்கேயும் போகாத. கிரவுண்டுக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்ல இருந்து கார் வந்த உடனே கார்ல ஏறி வீட்டுக்கு வந்துடணும். உனக்கு தெரியாதவங்க யார் எது கொடுத்தாலும் வாங்காத, புரியுதா? சரி மல்லிமா. ஏய், எங்க புள்ளைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வா வெண்பா, போலாம். என்ன தைரியம் இருந்தா குழந்தை பேக்ல போய் பாம் வச்சிருக்கேன்னு சொல்லிருப்பான். அவன் மட்டும் என் கையில சிக்கனா அவனை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். ஏமா, அந்த சுடருக்கு தெரியாமலா இதெல்லாம் பண்ணிருப்பான்? இத்தனை நாள் அந்த குழந்தையோட இருந்திருக்காளே, அந்த குழந்தை அவளை அம்மான்னு கூப்பிட்டுருக்கே, கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கா? அவளுக்கு எப்படி இப்படிலாம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? அவ பொம்பளையா இருந்தா இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் மனசு வந்திருக்காது. அவதான் பிசாசாச்சே. பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தவ தானே. அவ இதுவும் பண்ணுவா, இதுக்கு மேலையும் பண்ணுவா. இதெல்லாம் தெரிஞ்சு நாம தான் இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மாப்பிளையும் கதிரேசனும் அவளைதானே நம்பிட்டு இருக்காங்க. நம்புறது மட்டும் இல்லன்னு, அந்த கதிரேசன் அவ சொல்றது எல்லாத்தையும் கேக்குறாரு. அவ பயங்கரமா நடிச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றான்னு அத நம்புறாங்க அப்படியே. அந்த 50 லட்சம் ரூபாய் விஷயத்த இதோட விட்டுருங்கப்பான்னு அவ சொல்றா. உடனே அந்த நிஷாவும் அதே தான் சொல்றா, விட்டுடலான்னு. அந்த கதிரேசன் கூட 50 லட்சம் ரூபாய் காணாம போன விஷயத்த விட்டுடலான்னு சொல்றாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலன்னு. அந்த பணத்தை எடுத்ததே அவளும் அந்த ரகுவும் தானே. இதான் சாக்குன்னு அந்த விஷயத்த கைவிட சொல்றா. அந்த ரகுவும் சுடரும் இருக்காங்களே, பெரிய திருட்டு கொட்டுங்க. அவங்கள மாதிரி கேடிங்கள நான் யாரையும் உலகத்துல பார்த்ததே இல்ல. இங்க பாரு மல்லி, அவங்க இதே மாதிரி ரொம்ப நாள் அழிச்சாட்டியம் பண்ண முடியாது. அவங்க நாள் நெருங்கிருச்சு. நீ தைரியமா இரு. என் பொண்ணு அங்க இருக்காளேன்னு நான் எப்படி தைரியமா இருக்க முடியும்? அந்த பாவி என் வெண்பாவோட பேக்ல பிளாஸ்டிக் டப்பாவை வச்சிருக்கானே, அப்ப என் பொண்ணு அவன் ஃபாலோ பண்ணிருக்கான்னு தானே அர்த்தம். எனக்கு என்னவோ பயமா இருக்குன்னு. இந்த விஜய் தம்பி வேற அவளை கண்மூடித்தனமா நம்புறாரு. நாம என்னதான் பண்ண முடியும்? புது நம்பரா இருக்கு. அண்ணன், ஒரு நிமிஷம் அண்ணன். என்ன மல்லி, பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிருக்குமே, முகெல்லாம் விளறி போயிருக்குமே, இப்பவும் கையெல்லாம் நடுங்குமே. என்ன மல்லி, போன தடவை கால் பண்ணப்போ அவ்வளோ பேசுன, இப்போ பேச்சே காணோம். இத்தனைக்கும் நான் பாமே வைக்கல, வெறும் பிளாஸ்டிக் பாக்ஸை தான் வச்சு அனுப்புறேன். அதுவே உன்னை ஆடி போக வச்சிருச்சா?
வெண்பாக்கு ஒண்ணுனா உடனே நடிக்க போயிட்டல. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வீர வேஷம்? நீ என்ன பெரிய ஜான்சி ராணியா? பொழுது விடிஞ்சதும் கிச்சன்ல சோறு சமைச்சுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு தானே இருப்ப. உனக்கு எதுக்கு அத்தனை ஆவேசம்? வெண்பா பேக்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சல, அதே மாதிரி ஒரு பாம் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எடுத்த உடனே அவ்வளோ பெரிய தண்டனை உனக்கு கொடுக்கறதுக்கு நான் குரூவலான வில்லன் இல்ல, ரொம்ப ரொம்ப டீசென்டான வில்லன். ஆனா எல்லா நேரத்திலையும் இதே மாதிரி டீசென்டா இருப்பேன்னு நினைக்காத. அடுத்து நீ எங்க வழியில குறுக்க வந்த நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்கிற உன் அண்ணி, அப்புறம் உன் அண்ணன், இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீ யாரும் இல்லாம தெருவுல தான் அலையணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ பண்ண காரியம் எங்களை என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்ன இப்ப இந்த ஊரை விட்டே துரத்திருக்கு. நிம்மதியா சந்தோஷமா அழகா ஒரு ராஜாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ உன்னால அது கலைஞ்சிருச்சு. நாளைக்கு நான் இந்த ஊரை விட்டே போறேன். அதுக்காக நான் அப்படியே போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நான் போனாலும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு எதிராவோ சுடருக்கு எதிராவோ ஏதாவது பண்ணுன தொலைஞ்ச. என்னம்மா, யார் போன்ல? என்ன சுடர் ஃபோன் பண்ணாளா? ஏதாவது எகத்தாளமா பேசிருப்பாளே. விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்கிற உன் அண்ணி, அப்புறம் உன் அண்ணன், இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல அண்ணன் கிட்ட இத பத்தி சொல்ல வேண்டாம், ரொம்ப பயந்துருவாங்க. மல்லி, கேக்குறேன்ல, போன்ல யாரு? அந்த ரேணுகா தானே? இல்ல அந்த ரகு பேசினானாமா? இல்லன்னு அந்த ரேணுகா தான் பேசினா. அண்ணி சொன்ன மாதிரி ரொம்ப எகத்தாளமா பேசினா. விடு மல்லி, பேசிட்டு போட்டோம். அவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவ குடுமி நம்ம கையில. சும்மா பயத்துல ஏதாவது உளறி இருப்பா. நீ அதை பெருசா எடுத்துக்காத. மல்லி, நாங்க உன் கூட இருக்கோமா. அவன் உன்னை எதுவும் பண்ணிட முடியாது. நீ தைரியமா இரு. என்னம்மா யோசிக்கிற? இப்பவே வேணா மாப்பிள்ளைய போய் பாப்போமா? எல்லாத்தையும் உடைச்சு பேசிடுவோமா? இல்லன்னு அவர்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? அவர் உங்களை தான் தப்பு சொல்வாரு. நீங்க தான் என்ன தூண்டி விடுறீங்கன்னு சொல்வாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு. நாம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இந்த மல்லி சாதாரண ஆள் இல்ல. அவ மூளை பயங்கரமான மூளை. ஒரே நேரத்துல இந்த மல்லி இங்க மொத்த டீமுக்கும் மரண பயத்தை காமிச்சிட்டான். ரகு எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட். ரகுவையே ஒரு மெசேஜ் அனுப்பி தனி இடத்துக்கு வர வச்சுட்டாலே. அவளை நம்ம சும்மா விடக்கூடாதா? அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நிஷா. அந்த மல்லி வந்து கலாட்டா பண்ணிட்டு போனாலே, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? நிஷா, ஏன் நிஷா அவ அப்படி நடந்துக்கிறா? ஏன் அந்த மல்லிக்கு என் மேல இவ்ளோ வன்போன்னு தெரியல. நான் ஒன்னும் அவ வாழ்க்கையை தட்டி பறிக்கலையே. என் வாழ்க்கையை தானே நான் திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் அவ இவ்ளோ கோவப்படுறான்னு எனக்கு தெரியலையே. என்ன அழிச்சுன்னு வெறியோட அலையிறான். நிஷா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, நீ ஏன் அவளுக்கெல்லாம் பயப்படுற? ஆக்சுவலா அவளை பத்தி நீ இவ்வளவு ஃபீலே பண்ண கூடாது. அவ அவ்வளவு வர்த்தே கிடையாது. உனக்கு நம்ம அப்பாவை பத்தி தெரியாது. நம்ம அப்பா நினைச்சாருனா அவ உயிரோடவே இருக்க முடியாது. அவ எவ்வளவு கெட்டவளா இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சது அவதான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்பா அவளை விட்டு வச்சிருக்காரு. அவ உன் வாழ்க்கைய தொடர்ந்து இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா
அப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அப்பாவால அவளை ஒரே நாள்ல இல்லாம ஆக்கிட முடியும். நீ அவளை நினைச்சு பயப்படாதக்கா. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு நிஷா. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? அந்த வீட்ல இருந்து அவ என்ன துரத்திட்டான். இப்ப நான் விஜயோட இல்ல. சரி, என் குழந்தையோட ஆச்சும் இங்க நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா பெண்பாவையும் இங்க இருந்து பறிச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ இனி என்னை இந்த வீட்லயும் இருக்க விட மாட்டாளோன்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு நிஷா. அக்கா, நான் இப்பவும் சொல்றேன், அவன் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறது கிடையாது. அப்பா கவனிச்சுட்டே தான் இருக்காரு. அவளுக்கு ஒரு டைம் கொடுத்து வச்சிருக்காரு. அது வரைக்கும் தான் அவளோட ஆட்டம் எல்லாம். அந்த லிமிட் அவ தாண்டறப்போ அவளே இருக்க மாட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. சரிக்கா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.